வீடு வாங்க போறீங்கன்னா இந்த 3 விஷயத்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் உங்ககிட்ட சொல்லாம மறைக்கலாம். நம்பர் 1, எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஓன் ஸ்டே கிடையாது. சோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறப்ப அது உண்மையாலே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இல்ல அது உண்மையாலே ஓன் ஸ்டே ப்ராப்பர்ட்டியா அல்ல 3வது கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஓன் ஸ்டே ரெண்டுக்கும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி எந்த கேட்டகரியில இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே எப்போது வீடு வாங்குறப்ப முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறப்ப ரெண்டல் ரேட் எவ்வளவு போகும் உடனே ஏஜென்ட் சொல்லுவாங்க இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பாத்தீங்கன்னா 3000 வரும் 4000 வரும் இப்போதைக்கு 2500 போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டியை வெறும் ரெண்டல் ரேட் மட்டும் வச்சு வாங்காதீங்க. முக்கியமான இந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்க. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், சிங்கிங் ஃபண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், வேற என்னென்ன ஹிடன் காஸ்ட் இருக்கு அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம் இதுதான். 5 பேர்லாம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சூட்டபிளா இருக்காது. அவங்க வருமானத்துக்கு ஏத்தா போல அவங்களுக்கு கிடைக்கிற பேங்க் லோன், மார்ஜின், அவங்க கட்டக்கூடிய காசு, இது எல்லாமே தான் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிளா இல்லையா நீங்க பாக்கணும். சோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அது ஓன் ஸ்டேக்கா இருக்கட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்கா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒத்து வருமா, அந்த அளவுக்கு கட்ட முடியுமா, இல்ல அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருமா, இல்ல ஓன் ஸ்டேக் வாங்குறீங்கன்னா உங்களால அதை சமாளிக்க முடியுமா, நீங்க திரும்ப அந்த வீட்டை விக்கிறதா இருந்தாலும் இல்ல நீங்க வயசாயிட்டீங்க உங்க பிள்ளைங்க அந்த வீட்டை விக்கிறதா இருந்தாலும் இல்ல ரீஃபைனான்சிங் பண்றதா இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்ரிசியேஷன் எவ்வளவு வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதனால ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்காத முன்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் என்னன்னு யோசிச்சு கேட்காதீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒத்து வருமா, உங்களுக்கு அது கரெக்டான ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க.